வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யாவுக்கு கால் பண்ணி எப்படியாவது நான் 27 லட்ச ரூபா பரட்டணுடி, என்னடி பண்ணுறது அப்படிங்கிறாங்க. எம்மா தாயே, உன் ஃபோனை முதல்ல வைக்கிறியா? நானே வெறும் 27 ரூபா தான் என் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன், நீ 27 லட்சம் கேட்கியம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, எனக்கு வேறு வழி தெரிலடி. உன் ஃப்ரெண்டு தான் ஐடியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்களே, அவங்க தான் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குவாங்களே, அவங்கள்ட்ட பேசி எப்படியாவது கேளேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்டி அப்படி சொல்கிற, வாய்ப்பு இல்லைங்கிற, கேட்டு பார்க்காம இப்படி சொல்கிறியே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, நான் இது வரைக்கும் உனக்கு ஏகப்பட்ட கடன் வந்திருக்கேன். கணக்கு வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபாய்க்கு மேலேயே என்கிட்ட வாங்கியிருப்பேன், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருப்பேன். இந்த 20 லட்ச ரூபாயும் நான் தந்தது பணம் கிடையாது. என் ஃப்ரெண்டுகிட்ட வாங்கினது, சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வாங்கினது, தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கினது, அறிஞ்சவங்ககிட்ட வாங்கினது அப்படின்னு சொல்லி உனக்கு தந்திருக்கேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன், சிலவங்ககிட்ட ஒளிஞ்சிலாந்திட்டுருக்கேன், இப்படிலாம் போயிட்டுருக்கு. இதில் நீ 27 லட்ச ரூபா உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்கிற, எந்த முகத்தை வச்சுட்டு கேட்க முடியும்? இப்போ அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்ட்டையாவது கேட்கணுன்னா ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ பெறலாம். இதுக்கு மேலேலாம் வாய்ப்பே இல்லை. நீ தயவுசெய்து வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டியை பார்க்க போகிறாங்க. சிட்டி அப்படிங்கிறாங்க, நீ பயப்படாத ரோகிணி, தினேஷுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கான், அங்கே ரெடி பண்ணிடுவாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறாங்க. அது தெரியும் சிட்டி, நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு நீங்கள் தான் ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்ன உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 27 லட்ச ரூபா தேவைப்படுது, வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி சிரிக்கிறாரு. என்னம்மா நீங்கள், உங்கள் வீட்டுக்காரர் பெரிய டீலர் ஆகிட்டாங்க அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க, பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க, நீங்கள் பார்லர் வச்சுருக்கீங்க, என்கிட்ட 27 லட்ச ரூபா கேட்குறீங்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு 2 வேணும் 3 வேணும்னா ரைட்டு, ரெடி பண்ணி கொடுக்கலாம், 27ங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி, எங்கள் வீட்டிலேருந்து காசு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி எங்கள் மாமியார் சொல்கிறாங்க. இப்போ நான் வாங்கிட்டு போகலன்னா வாழ்க்கை சங்கடப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நான் கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாய்க்கு மேலே வட்டிக்கு போட்டிருக்கேன். ஆனால் அதை பிரிக்க முடியாமல் திணறிட்டு கிடக்கேன். நீங்கள் வேணால் ஒன்று செய்யுங்க, எனக்கு தர வேண்டிய உங்கள் லிஸ்ட்டை பூரா தாரேன், உங்கள் திறமையை பயன்படுத்தி பிரித்து கொடுங்க, நீங்களே எடுத்துக்கிடுங்க, வட்டியும் தர வேண்டாம், அசலும் தர வேண்டாம், வேணால் வச்சுக்கிடுங்க நம்ம நட்புக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படி சிட்டி என்னால் முடியும் அப்படிங்கிறாங்க. முடியாதுன்னு சொல்கிறீங்களா? அதை மாதிரி தான் என்னால் இப்போ முடியாது. நானே தினேஷை காப்பாற்றுறதுக்கு உங்கள்கிட்ட பணம் வாங்கி தானே காப்பாற்றினேன், இல்லைன்னா நானே செஞ்சுருப்போம்ல உங்களுக்காக. என்கிட்ட வழி வாய்ப்பு இல்லை. இப்போ தொழில் ரொம்ப டல்லாக இருக்குது. அதுபோக வேங்கினவங்க தரமாட்டுறாங்க. உன் குழந்தை முத்தால் என் தொழிலே ரொம்ப டேமேஜ் ஆகி போச்சு. எவனுமே எனக்கு பயப்பட மாட்டான், தரமாட்டுறானுங்க. அதனால் இந்த வட்டி கொடுக்குற தொழிலே பேராது போல், அந்தளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி, நீங்கள் தான் நினச்சா எப்படியாவது தர முடியும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்கள்ல, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க யாரும் இருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட சொல்லி வாங்கி தாங்களேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் தெரியும். நான் முன்னாடி என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு சண்டியை மாதிரி லாந்திட்டு இருந்தேன். சண்டித்தனம் பண்ணதை உனக்கு நான் வட்டிக்கு தரமாட்டேன், நீ சொல்லுதாலும் தரமாட்டேன்னு தான் சொல்லுவானுங்க. அதில் சரிபடாது. வேற ஒரு கதை ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், அதில் கதை ஓகே ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படிங்கிறாங்க. என்ன கதை சிட்டி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாத தொழில் ரகசியம், நான் பண்ணித்தரேன் ரோகிணி, முடிஞ்சா அப்படின்ட்டு அனுப்பி விட்றாங்க. நம்மளாவது இந்த ரோகிணிக்கு பணம் கொடுக்குறதாவது, நம்மளே இந்த ரோகிணிகிட்ட பணத்தை எப்படி அட்டையை போடலாம், எப்படி பிளான் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த ரோகிணி என்கிட்ட போய் 27 லட்ச ரூபா கேட்குது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நேராக பார்லர் ஓனருக்கு வீட்டுக்கு போகிறாங்க. மேடம் வணக்கம் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி பார்லர் போலையா அப்படிங்கிறாங்க. மேடம் உங்களை பார்த்துட்டு போகணுன்னு நினச்சேன் அப்படிங்கிறேன். அப்படியாம்மா, கணக்கு வழக்கு புக்கு வந்தியா, கொண்டாமா அப்படிங்கிறாங்க. மேடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, மேடம் சொல்லுதுன்னு நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, எங்கள் வீட்டில் வசதின்னு சொல்லிவிட்டு நான் கல்யாணம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறேன். ஐயோ, வசதின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சிட்டியா அப்படிங்கிறேன். சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இல்லை, எனக்கு ஒரு 27 லட்ச ரூபா தேவைப்படுது, நீங்கள் இருந்தால் கொடுங்களேன் மேடம், நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஏன் மேடம் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுடைய தகுதிக்கு என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க மேடம், நான் தாரேன்னு சொன்னால் நான் உருட்டி புரட்டி சரி வச்சுக்கோங்க, நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க ஏதோ அதிகபட்சம் தேவை போல் அப்படின்னு நினைக்கலாம். 27 லட்ச ரூபா தாங்க மேடம், நான் தாரேன்னா அது ஏற்புடையது இல்லை. உங்களுக்கு அவ்வளோ பணம்லாம் தர முடியாது ரோகிணி, என்ன அவ்வளோ பணம்லாம் நீங்கள் உங்கள் தந்து கிடைக்க மாட்டீங்க, திருப்பி அது சரி வராது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. மேடம், நான் உங்கள்கிட்ட இவ்வளோ விசுவாசமாக வேலை பார்க்குறேன், நீங்கள் என்ன நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, உன் விசுவாசத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்,
வாரத்தில் 5 நாள் தான் நீ வந்து பார்லர் வர, 2 நாள் வரமாட்ற. 1. 2வது கணக்கு வழக்கு வந்து முன்னாடி மாதிரி நீங்கள் சரியாக கொடுக்கறது கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்கே சிசிடிவி வச்சுருக்கேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கே எத்தனை பேர் வராங்க போகிறாங்கன்னு கவுண்டிங் என்னால் பண்ண முடியும். அதுபோக என்னென்ன அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த டைரியில் இருக்குது. ஆனால் நீங்கள் தர தொகைக்கும் அதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. நானும் கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சவ தான், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நம்மக்கிட்ட வந்து பார்லர் விற்றாங்க, அவங்க சூழ்நிலை சரியில்லை, நம்மக்கிட்டே வேலை பார்க்காங்க. சரி, அவங்களுக்கு கூடுதலான செலவுகள் இருக்கும், அதனால் பயன்படுத்திட்டு போகிறாங்க, நானும் விட்டு பிடிக்கிறேன். நீங்கள் நேர்மையாக இருக்கேன், எனக்கு தரமாட்டேங்களான்னு மாதிரி கேட்குறீங்களே, அது வாய்ப்பு இல்லை. நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு வேலைக்கு வர விருப்பம் இருந்தால் வாங்க ரோகிணி. உங்கள் வீட்டுக்கார் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு, பீச்சில் ஒரு ஹவுஸ் வாங்க போகிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லலாம் பேச்சடி பிடிச்சி. நீங்கள் வந்து என்ன விருப்பமோ செய்யுங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், பீச்சில் நாங்கள் ஒரு ஹவுஸ் வாங்குறதுக்கு தான் இது பண்ணோம் மேடம், அங்கே ஒரு 30 லட்ச ரூபாய் ஏமாந்துட்டோம் அப்படிங்கிறோம். ஓ, அந்த ஏமாந்த பணத்தை ஈடு பண்ணதுக்கு பணம் தேவைப்படுதா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம், எங்கள் வீட்டுக்காரோட அப்பா பணத்தில் தான் நாங்கள் வந்து ஃபர்னிச்சர் கடை ஆரம்பித்தோம். இப்போ வந்து அது ஃபேமிலியிலே எடுத்துக்கிட்டாங்க, அதை திருப்பணுன்னா 27 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறோம். ஓ, அப்போது உங்கள் அப்பா அனுப்பி நீ வந்து உங்கள் வீட்டுக்கார்ட்ட பணம் கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க. அப்படி தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், ஆனால் வந்து அது எங்கள் மாமனார் பணம், அதை மறைச்சிட்டு பண்ணதுனால ஏறிச்சு அப்படின்னு. உங்கள் மாமனார் பணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்த கதையை சொல்கிறாங்க. ஓ, இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்கீங்களா? சரி ரோகிணி, வாய்ப்பு இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பி விட்றாங்க. யார்கிட்டையுமே கிடைக்க மாட்டாங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக ரோகிணியோட அம்மாட்ட போயிருக்காங்க. அப்போ ரோகிணி முகத்தை பார்த்துட்டு, கல்யாணி உனக்கு ஏதோ கவலையில் இருக்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நான் பிறந்ததுலேருந்து அப்படி தான் இருக்கேன், கவலையில் தான் இருக்கேன். அது என்ன மாறப்போகுது? ஒன்றும் மாறப்போகிறது இல்லை போ அப்படின்ட்டு இருக்காங்க. என்னடி, என்ன பிரச்சனை? என்கிட்ட சொன்னால் தீர்க்கிறதுக்கு ஏதோ வழி இருந்தால் பார்ப்போம்ல அப்படிங்கிறாங்க. உன்னால் தீர்க்க வாய்ப்பே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பொசுக்குன்னு சொல்லுது? அம்மாவால் தீர்க்கவே முடியாதுங்க, அப்படி என்ன பெரிய ஒரி அப்படிங்கிறாங்க. எனக்கு அர்ஜெண்ட்டாக 27 லட்ச ரூபா வேணுமா, உன்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க. 27 லட்ச ரூபாயை நான் பார்த்ததே கிடையாதுடி அப்படிங்கிறாங்க. அதானே, நீ மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் உள்ள யாருமே பார்த்தது கிடையாது, நானும் தான் பார்த்ததில்ல. ஆனால் எங்கள் மாமியார் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மாமியார்கிட்ட உள்ளதை சொல்ல வேண்டியது என்னடி அப்படிங்கிறாங்க. ஆமாம், உள்ளதை சொன்னால் போ, கிளம்பு, வெளியே கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நீ இருக்குல்ல இந்த வீட்டில் வந்து இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரொம்ப மனசங்கடப்பட்டு பேசுகிற அப்படிங்கிறாங்க கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அம்மா பேசுகிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா, 27 லட்ச ரூபாயை பெறலைன்னா அந்த வீட்டில் நான் தொடர்ந்து வாழ முடியாது, அதுதான் என்ன பண்ணணும்னு புரியல அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி அம்மா உட்காந்து ரொம்பவே யோசனை பண்ணுறாங்க. அப்போ கிருஷ்ண வந்து ரோகிணிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்குறாங்க, அம்மா ஏம்மா நீ ஒழுங்காக வரமாட்டேற, வைக்க மாட்டேற, ஏம்மா நீ முகம் வாடி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னைக்கு நான் வந்து உன்னை வந்து வெளியே எடுத்தனோ அன்னையிலேருந்து எனக்கு வந்து கவலையாக தான் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்கேன். என்னடி பேசிகிட்டு இருக்க கிறிஸ்கிட்ட, அவனால தான் நீ இப்படி இருக்கியா அப்படிங்கிறான். ஆமாம்மா, அவனால தான் அப்படி இருக்கேன், இல்லைனா வந்து எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் இது ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பேன். இப்போ நீங்கள் 2 பேரும் இருக்கிறதுனால நான் 1000 பொய் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப வாய்க்கு வந்தாலும் பேசாத கல்யாணி, என்ன நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவன் பக்கத்தில் வந்து இருக்கும். ஆனால் நீ வந்து வரும்போதெல்லாம் எங்களை வந்து ஏதோ ஒரு வகையில் மனசை கஷ்டப்படுத்துத. கிறிஸ்டியனை புதன்கிழமை பள்ளிக்கூடம் போகக்கூடாதுங்க, அதுபோக என்ன வீட்டுக்கு வெளியே போகக்கூடாதுங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸும் வரக்கூடாதுங்க, இப்படி நிறைய நெருக்கடியை நீ தான் பண்ணுற, நாங்கள் பண்ணலை. நாங்கள் பேசாமல் கிராமத்துக்கு வேணா போயிருந்தோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, உன் பங்குக்கு நீ பண்ணு, எங்கள் மாமியார் அவங்க பங்குக்கு பண்ணுறாங்க, என்னை கட்டின மனோஜ் அவர் பங்குக்கு பண்ணுறாரு, வித்யாவாக இருக்கட்டும், எங்கள் பார்லர் ஓனராக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி தான், அந்த சிட்டியிலேருந்து எல்லாருமே காரியக்காரங்களாக தான் இருக்காங்க. அவங்க காரியம் ஆகும்போது சூப்பருங்கிறாங்க, எனக்கு ஒரு காரியம் ஆகும்போது ஒன்றுமே செய்ய மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, எல்லாருமே உனக்கு எல்லா காலகட்டத்திலையும் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த வித்யா பிள்ளை உனக்கு கூட பிறந்த உடன்பிறப்பு மாதிரி உன் ரூம்லேயே இருந்து உன்னை பார்த்துருக்கா. அவள் சம்பளம் வாங்கி அவள் வீட்டுக்கு கொடுக்குறதே கிடையாது, உன் செலவுக்கு கொடுத்து என்னெல்லாமோ பண்ணியிருக்கா, எனக்கே தெரியும். நம்ம தேவைக்கும் கொடுத்துருக்கா, ஒரு சில நேரத்தில் எனக்குமே அக்கௌண்ட் அனுப்பியிருக்கான். இப்படிலாம் அந்த பண்ணது பிள்ளை. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு உதவிகளை பண்ணுவாங்க. ஏன் முத்து மீனா கூட உனக்கு ஒரு வகையில் உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, இந்த முத்து மீனா மட்டும் என்கிட்ட பேசாத, அவ்வளோதான், நான் தான் உன்னை சொல்கிறேனே, அவங்ககிட்டலாம் டச்சே வச்சுக்கிறாங்க, ஏன் கேட்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அவங்ககிட்ட போய் நான் தினம் பேசிகிட்டு இருக்கேன்னா, அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும்டி, அதனால் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா
அவங்களால தான் அந்த பிரச்சனை. இந்த கடையை வந்து எங்கள் மாமனார் வைக்க காரணமே இந்த முத்து தான். அதை தூண்டி விட்டது மீனா அப்படிங்கிறாங்க. ஏய், அவங்க பணத்தில் நீங்கள் கடை ஆரம்பிச்சு இப்போ அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. பார்த்தியாம்மா இப்போ கூட நீ வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுற, எனக்கு பண்ண மாட்டேற. எங்கள் கடையை அவங்க எப்படி வாங்கலாம்? ஆனால் நீ அங்கே அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். அவங்க நியாயவாதி, நாங்கள் வந்து தப்பானவங்கள அப்படிங்கிறாங்க. கல்யாணி புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு, பொது பணத்தில் சொல்லிவிட்டு செய்யணுடி, சொல்லாமல் செஞ்சால் அவங்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும், இது இயல்பு தானே அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன்கிட்ட வந்து அட்வைஸை கேட்க வரல, எனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமாங்க தான் உன்கிட்ட கேட்குறேன். உன்னால் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல சிதனாமரு அப்படிங்கிறாங்க. ஏண்டி முடியாது? ஏன் முடியாது? என்னால் முடியும் அப்படிங்கிறாங்க. எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. நம்ம பூர்வீக வீடை விற்றுற வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. பூர்வீக வீடை விற்றுறலாம், அது 27 லட்ச ரூபாய்க்கு அது எப்படி ஒரு பெறும் அப்படிங்கிறாங்க. 27 லட்ச ரூபாய்க்கு பெறாது, ஆனால் கொஞ்சம் தொகை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஏதாவது ஒரு வகையில் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. வேறு எப்படி ரெடி பண்ண முடியும்? வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே தீர்வு, உன் புருஷனை வர சொல்லு, நம்ம 2 பேரும் காலில் கீழே விழுந்து பேசி புரிய வைப்போம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னத்தை நம்ம சொன்னாலும் சரி தான், எங்கள் மாமியார் சொல்ல மட்டும்தான் மனோஜ் கேட்பானே தவிர்த்து நம்ம சொல்ல அவன் கேட்கவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொள்வதற்காக தான் நீ வந்து நிறைய பொய் சொன்னியா கல்யாணி அப்படிங்கிறாங்க. என்னம்மா பண்ணுறது, வாழ்க்கையை நீ வந்து முடிச்சு விட்டுட்ட, 2வது வாழ்க்கையாவது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனோஜ்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்படைச்சேன். இப்போ என்னென்னா அவர் அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. எனக்கு என்ன பண்ணனே ஒன்றுமே புரியலை. இப்போ நான் எதை செய்ய போனாலும் தப்பாக போயிடும், அதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ கிறிஸ்ட 2 நாள் பார்த்து போயாடி, நான் கிராமத்துக்கு போய் நம்ம வீட்டை விற்றுட்டு நான் கொஞ்சம் பணமும் கிறிஸ் பேரில் போட்டு வச்சேன், அதையும் எடுத்துருதேன். என்ன எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்டையும் கொஞ்சம் நான் கடன் வாங்கிட்டு வரேன், நம்ம சித்திட்டையும் கொஞ்சம் வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவ்வளோ வாங்கினாலும் 27 லட்ச ரூபா வந்துடுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ணிடலாண்டி, 27 லட்ச ரூபா பிரட்டி தர வேண்டியது என் பொறுப்பு. 2-3 நாளைக்கு நீ வந்து என்னச்சி இங்கே இருக்கணும், அதுக்கு நீ எப்படி சொல்லுவியோ சொல்லிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ரோகிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா மாமாட்ட பேசுனியா பேசலையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி ஃபோனை எடுக்கலை அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டே இருமா, ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து அந்த கடையை வந்து என் வீட்டுக்காரர் தான் நடத்த போகிறாரு, நீங்கள் நடத்த வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்குது. மனோஜ் வந்து கடைசியில் வேலையே இல்லாமல் வீட்டில் வந்து உட்கார போகிறான். பிறகு எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? இந்த மீனா என்னை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்குது, அதனால் சரியில்லை, நீ ஒழுங்கு மரியாதையை உங்கள் அப்பாட்ட பணத்தை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் பணத்தோடு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வெளில போயிடுறாங்க. இங்கே மனோஜ் வந்து அம்மா ரோஹிணி வந்தாளா அப்படிங்கிறாங்க. டேய் அவர் ரொம்ப வீம்பில் சொல்லிட்டு போகிறாடா, நான் பணத்தோடு தான் வருவேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்போது மலேசியா போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன்டா அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா போனால் பேக்லாம் எட்டு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைடி இல்லைப்பா ஹேண்ட் பேக் போட்டு தான் போனா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க, ரோஹிணி மட்டும் எங்களாப்பா அண்ணாமலை கேட்குறாங்க. ரோஹிணியை மட்டும் எங்கடா மனோஜ் அப்படிங்கிறாங்க. எப்பா நான் வரும்போது பணத்தோடு தான் வருவேன்னு சொல்லிட்டு அவார்டில் போயிட்டா அப்படிங்கிறாங்க. அப்போ பொண்டாட்டி எங்கே போனால் எது போனான்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எப்போ நானே வீட்டில் இல்லை, அம்மா பேசியிருப்பாங்க போது, அம்மா பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே நான் வீட்டுக்கு வந்தால் பணத்தோடு தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கா அப்படிங்கிறாங்க. விஜயா வாழ வந்த பிள்ளைய பணத்தை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி உனக்கு அசிங்கமாக தெரியலையா அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த முத்து உங்ககிட்ட கடையை வாங்கி கொடுத்துட்டான், மனோஜ் வந்து கடையில் சும்மா இருப்பானாங்க, அவன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை அவ்வளோ தானங்க இருக்குது. முதல்ல அவங்க அப்பா பணத்தை வச்சு தான் கடை ஆரம்பித்தாங்க, அப்படி இப்படின்னு சீனை போட்டால் வாங்கிட்டு வரட்டுங்க. இப்படியான சூழ்நிலை நடந்தால் தான் அவள் வாங்கிட்டு வருவா, இல்லைன்னா அவள் அப்படியே தான் இருப்பாள். நானும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்காண்டி வந்து நம்ம வந்து நம்மளுக்கு சொரணை கிடையாதா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நீ பண்ணது ரொம்ப தப்பு விஜயா. வாழ வந்த பிள்ளைகள்கிட்ட வந்து அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லுது, நான் ஏற்றுக்கூடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாமல் இருங்க. மனோஜுக்கு ஒன்று அந்த கடையை நான் திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா இதை மாதிரி பெரிய பிஸ்னஸ் நான் வச்சு கொடுக்கணும். அதுக்கு ரோகிணியோட வீட்டிலேருந்து பணம் வரணும், அதுதான் போயிருக்கா, அவள் பத்திரமா வருவா அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் எங்கே இருக்க, ஏன் இருக்கான்னு ஃபோன் அடி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா முகத்தையே பார்த்துட்ருக்காங்க. அம்மா ஃபோன் அடிக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஃபோன் அடிக்காதடா, அப்போ தான்டா அவள் வீட்டில் போவா, நீ ஃபோன் அடிச்சேன்னு வச்சுக்கோயேன் மறுபடியும் வீட்டுக்கு வந்துடும், உனக்கு பணமும் கிடைக்காது, நீ ஒன்றும் பண்ண முடியாமல் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லி ரூமை பார்த்து போயிடுறாங்க. முத்து என்னடா இப்படி இருக்கான் அப்படிங்கிறாங்க. எப்போ அவன் இன்னைக்கே அப்படி இருக்கான், பிறந்ததுலேருந்து அப்படி தான்ப்பா இருக்கான், அதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா அப்படிங்கிறாங்க. என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் நம்மளை ரூமுக்கு போகிறாங்க. இங்கே மாமா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே அழுதுகிட்டு அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. ஏன் கல்யாணி அழுது அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் இப்போ வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணல,
மனோஜ் ஃபோன் பண்ணட்டுமான்னு கூட அவங்க அம்மாட்ட தான் கேட்டிருப்பான். அவங்க அம்மா வேண்டான்னு சொன்னோன்னே அப்படியே விட்டுருப்பான். இப்படிப்பட்டவனை நம்பி நான் வந்து என் வாழ்க்கையை வம்பாக்கிட்டேனம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. விடு கல்யாணி, நீ தான் போய் சொல்லி வாழ்க்கையை அமைச்சிருக்கே தவிர்த்து அவங்க வீட்டில் யாரும் எதுவும் சொல்லலை. அந்த பையனோட தன்மை அது. அவங்க அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதை எப்படி உங்ககிட்ட கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வரணும். நீ உண்மை நிலையை சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நானே கேட்டிருப்பேன். இப்போ நீ உண்மை நிலையை சொல்லாமல் இருக்கும்போது பெரிய பணக்காரன் நீ காமிக்கும்போது நான் அம்மானே வந்து நான் யாருன்னு ஒரு ஆள் இல்லை அப்படிங்கும்போது எப்படி கேட்க முடியும்? உன் சைடில் யார் போய் கேட்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ தான் ரோகிணிக்கு உலகமே புரியுது. ஆமாம், என்ன நம்ம இவ்வளோ பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லியிருந்தோம், அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவே எனக்கு ஒரு அநீதி நடக்கும்போது கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. சரிம்மா, நீ காலையில் போய் அந்த கிராமத்தில் அந்த வீடை வைக்கிறதுக்கு என்ன வழியை பாரு அப்படிங்கிறாங்க. சரிடி நான் பார்க்குறேன், நீ கிறிஷை பார்த்துக்கோ, தினம் ஸ்கூலுக்கு போய்ட்டு நீனே கூப்பிட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்போ காலையிலே விடியுது. விடிஞ்ச உடனே அண்ணாமலை வழக்கம் போல் ஷோரூம் போயிடுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. இங்கே ரோகிணி ஸ்கூலில் விட்டு இங்கே வந்துடுறாங்க. அவங்க அம்மா கிராமத்தில் போய் அந்த வீடை வைக்கக்கூடிய வேலையை பார்க்காங்க. அப்போ லட்சுமிக்கா எவ்வளோ இருந்தாலும் வீடை வைக்க மாட்டோம்னா இப்போ வீடை வைக்கணும் இங்கே என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை, என் மோவா ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறா, அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதனால தான் அதை கொடுக்க போகிறேன் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அக்கா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. கிராமத்து வாழ்க்கையை தான் எல்லோரும் கடைசி காலத்தில் விரும்புகிற அளவுக்கு இருக்கணும். கிராமத்தில் உள்ள வீட்டை விற்றுட்டு நீங்கள் எங்கே போக போகிறீங்க? நீங்கள் சிட்டிலே இருந்தாலும் கிராமத்து வீடு இருக்கட்டுமே, வந்தால் போனால் தங்கிக்கலாம். அது போக நம்மளுக்கு சொந்த பந்தம் 4 பேர் இருப்பாங்க, அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ அதை விட எனக்கு முக்கியம் என் மகன் நல்லா இருக்கணும், மகளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. சரிக்கா, நான் ஆட்களை கூப்பிட்டு வரேன், இதை வேங்கன்னு சொல்ல மட்டும் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதுபோக அக்கா வீட்டில் ஒரு சில பொருள் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது ஒரு சில இடத்துல, அதை கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை தம்பி, வீடை ஒரு கணக்கு பண்ணி எடுத்துக்கிடுங்க, அதுக்கு என்ன செலவோ அதை கழிச்சிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் அதை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நேராக அவங்க சொந்தக்கார்ட்டவே பேசுகிறாங்க. எனக்கு பங்கு உண்டுல, நான் பிறந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பிலாம் முழிக்காங்க. அம்மா பங்கு உண்டு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் கையெழுத்து போட்டு தரேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. 10 லட்சம் வேணுமா? 10 லட்ச ரூபா தர முடியாது, நாங்கள் ஒரு ஆளுக்கு 2 லட்ச ரூபா சேர்த்து 4 பேர் 8 லட்ச ரூபா தான் தருவோம் அப்படிங்கிறாங்க. சரி தாங்க அப்படின்னு சொல்லி அந்த 8 லட்ச ரூபா வாங்கிக்கிறாங்க. அதில் அவங்க பங்குக்குள்ளே பிறந்த வீட்டில் அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே கையெழுத்தை போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ 8 லட்ச ரூபா கையிலுக்கு வந்துடுது. அப்போ புரோக்கரு இந்த வீட்டுக்கு ஆளை கூப்பிட்டு வராரு. பார்த்துட்டு ஏம்மா அந்த வீடு ஒரு 8 லட்ச ரூபா வரும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்வான்ஸை கொடுக்குறாங்க. மறுநாள் பத்திரம் அப்படிங்கிறாங்க. சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து அந்த பத்திரத்தை முடிச்சு கொடுக்காங்க. 8 8 16 லட்ச ரூபா ஆச்சு. அப்புறம் 16 லட்ச ரூபா வச்சுக்கிறாங்க. சொந்தக்கார வீட்டில் இருந்துக்கிறாங்க. இருந்துட்டு கிறிஸ் பேரில் போட்டு வச்சது, இந்த அம்மா பேரில் போட்டு வச்சது எல்லாம் சேர்த்து அது ஒரு 3 லட்ச ரூபா வருது. 16 + 3 19 லட்ச ரூபா ஆகுது. இந்த 19 லட்ச ரூபாயோட நேராக சென்னைக்கு போகிறாங்க. போய் கல்யாணி இதில் 19 லட்ச ரூபா இருக்குது, மீதியை நீ எப்படி பண்ணுவியோ பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, எனக்காக வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டியாம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கல்யாணி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு நீ, என்ன நீ வந்து கிறிஷை வந்து எனக்கு அப்புறம் பார்த்துக்கூடாதுன்னு நம்பிக்கையில் தான் இதெல்லாம் செய்கிறேன். ஏன்னா அந்த கிறிஷுக்காக நான் இது எதையுமே வைக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். சரி தவிர்க்க முடியாமல் நீ அழும்போது என்னால் ஒரு அம்மையா என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, ரொம்பவே மனசு தாங்கலை, அதனால தான் இவ்வளவு செஞ்சேன். நான் சொன்ன மாதிரி பணத்தை கொண்டு வந்துட்டேன் பிடி அப்படின்னு சொல்லி 19 லட்ச ரூபாயை கொடுக்குறாங்க. உடனே வித்யாவை கால் பண்ணி 19 லட்ச ரூபா கிடச்சிருச்சுடி, மீதி பணத்துக்கு என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. இப்படிடி 19 லட்சம் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே ரெடி பண்ணேன், எங்கள் அம்மாட்ட சொல்லி அழுதேன். எங்கள் அம்மா கிராமத்தில் இருக்க வீட்டையும் எங்கள் அம்மா வந்து பங்கு சொத்து இருக்குல்ல எங்கள் மாமாட்ட, எங்கள் மாமா பங்குக்கு விடுதலை கொடுத்துட்டாங்க, விடுதலை பத்திரம் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இப்போ கிறிஸ் பேரில் போட்டது எங்கள் அம்மா பேர்லேயும் போட்டதையும் எடுத்துகிட்டு வந்து 19 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. இன்னும் மீதியை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி ரெடி, உங்கள் அம்மாவே அவ்வளோ ரெடி பண்ணி இருந்திருக்காங்க, நான் ஒரு 3 லட்ச ரூபா உனக்கு எப்படியாவது ரெடி பண்ணி தரேன்டி அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாத்தையுமே கேட்டு ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணிவிட்டு 3 லட்ச ரூபா ரெடி வந்து வாங்கிட்டு போ அப்படிங்கிறாங்க. 3 லட்ச ரூபாய் கொடுத்துருந்தாங்க. ஆக 22 லட்ச ரூபா வந்துடுது. 22 லட்ச ரூபா இருக்குது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் இன்னும் நம்மளுக்கு வந்து தேவை 5 லட்சம் தான், 5 லட்சத்தை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது.
பேசாமல் இந்த 5,00,000 நம்ம பார்லர் தான்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் உருவாக்கி யார்ட்டையா அடமானம் வச்சுருவோமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் பார்லர் முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட் பேப்பர் ஒரு பேப்பரு அவங்க ஹேண்ட்பேக்கில் இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அதே மாதிரி நடப்பில் செட் பண்ண மாதிரி செட் பண்ணி ஒரு ஆள்கிட்ட போய் வட்டி கேட்குறாங்க. அவங்க எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு ஒரு 5,00,000 வேணும் அப்படிங்கிறாங்க. 5,00,000 சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5,00,000 கொடுத்துட்றாங்க. ஆக 27,00,000 ரோஹிணி பரட்டிடுறாங்க. ரோஹிணிக்கு பயங்கர சந்தோஷம். இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் சரி நாளைக்கு ஊருக்கு போயிட வேண்டியதான், வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நாள் தங்கிக்கணும்னு சொல்லி ரோஹிணி அம்மா வீட்டில் தங்குதாங்க. தங்கிட்டு அம்மா 27,00,000 பரட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி கல்யாணி, இதுக்கப்புறமாவும் வாழ்க்கை நல்லா இருக்குண்டி, அதை நினச்சி தாண்டி அம்மா வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு கிடக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்காது. 27,00,000 நான் கொடுத்துட்டோம்னா மனோஜ் என் கண்ட்ரோலுக்கு வந்துடுவார், கடையும் எங்கிட்ட வந்துடும். இனிமேல் பட்டு யாரும் எந்த இளைஞனும் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்காங்க. ஏம்மா கூட 2 நாள் கூட அவங்கள்ட்ட இருந்துட்டு போட்டுப்போம்மா, அங்கே இருந்துட்டு வந்து நான் மறுபடியும் இங்கே வரையில, அது எப்போமா தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு எத்தனை நாள் இருக்குன்னு தோணுது இருடி, நீ தானே இந்த வீடு பார்த்தே வச்ச, நீ என் பிள்ளை இரு அப்படிங்கிறாங்க. 2 நாளைக்கு இங்கே இருக்காங்க. இங்கே பார்லர் ஓனர்கிட்ட எனக்கு உடம்புக்கு முடியலன்னு சொல்லி ரோஹிணி லீவை வாங்கிடுறாங்க. அப்போது ஃபைனான்ஸுக்கார் ஒரு ஆள் வந்து இந்த பார்லருக்கு தான் நான் வந்து 5,00,000 வட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாரு. அந்த தகவல் வந்து அந்த பார்லர் ஓனருக்கே போயிடுது. பார்லர் ஓனருக்கு சரியான கோபம். நம்ம பார்லர் எப்படி சொந்த பார்லர்னு சொல்லி 5,00,000 கடன் வாங்குவா? அப்போ இந்த ரோஹிணிக்கு எவ்வளோ துமுறு, என்கிட்ட வந்து 27,00,000 கேட்டால் இப்படி என்னென்னா பார்லரை விற்றுருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் நேராக ரோஹிணி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா வீட்டு காலிங் பெல்ல அமுக்குறாங்க. காலிங் பெல்ல அமுக்குனோடனே விஜயா வந்து திறக்கிறாங்க. அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. யாரா? உங்கள் மருமகளை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா, உன்னை தேடி யாராவது வந்திருக்காங்க பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவா, நான் ரோஹிணியை கூப்பிட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அவள் தான் இங்கே இல்லையே, அவங்க ஊருக்குள்ளே போயிருக்கா அப்படிங்கிறது. அவங்க ஊருக்கு போயிருக்காளா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க ஊர் மலேசியா, அங்கே போய் பணம் வாங்க போயிருக்கா அப்படிங்கிறது. பணம் வாங்க போயிருக்காளா அப்படி? ஆமாங்க, அவள் பெரிய கோடீஸ்வரிங்க, அவள் வந்து கோடீஸ்வரி, அவங்க வீட்டில் பணம் வாங்க போயிருக்கா என் மருமக அப்படிங்கிறாங்க. கோடீஸ்வரியாக இருக்கிறவங்க மருமக எதுக்கு ஏன் பார்லரில் வேலை பார்க்காங்க அப்படிங்க. உங்கள் பார்லரில் வேலை பார்க்காங்களா அப்படின்ட்டு இருக்கும். முத்து வராரு, அண்ணாமலை வராங்க, எல்லோரும் வராங்க. ஆகா இவங்க தான் பார்லர் ஓனர்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது, முத்து நீங்கள் டிரைவர் தானே, என்னையெல்லாம் நீங்கள் கொண்டு என் பார்லர் விட்ருக்கீங்களா, உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இவங்களுக்கு நிறைய பார்லர் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே டேய் முத்து, நீ தான் வந்து இந்த அம்மாவை நடிக்க வர சொல்லியிருக்கியா? ஏன் ரோஹிணியை வந்து இல்லாத நேரத்துலையும் அவங்கள வந்து நாங்கள் ஒரு மாதிரி நினைக்கணும், இந்த வீட்டில் ஒரு மாதிரி நினைக்கணும்னு பண்ணுறியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் பேச எனக்கு எதுவும் புரியல. உங்கள் மருமக ரோஹிணி என் பார்லரில் வேலை பார்க்காங்க, நான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த பார்லரை அவங்க சொந்த பார்லர்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட 5,00,000 அடமான பத்திரம் மாதிரி சும்மையாக செட் பண்ணி கொடுத்து பணம் வாங்கியிருக்காங்க. அந்த தகவல் எனக்கு வந்துட்டு இப்போ ரோஹிணி வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறா, என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என் வீட்டம்மா அது சொந்த பார்லர் அப்படிங்கிறாங்க. உங்கள் பார்லரா அப்படின்ட்டு இருக்கும்போது முத்து சிரிக்கிறாரு, அண்ணாமலையும் சிரிக்கிறாங்க. ஏன்பா சிரிக்கிறீங்க, ஏன் முத்து சிரிக்க அப்படிங்கிறாங்க. டேய் உண்மையிலே பார்லர் அந்தம்மா பார்லர் தான், அந்த பார்லரில் தான் உன் பொண்டாட்டி வேலை பார்க்கா அப்படிங்கிறாங்க. டேய் விஜயா பார்லர் நான் ஆரம்பிச்சோன்னு என்ன இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆரம்பிச்சதுன்னமோ உண்மை தான், அவள் விற்று 10 மாதத்துக்கு மேலே ஆச்சுடா, இன்னும் தெரியாமல் மாங்காய் மாதிரி முடிச்சிட்ருக்கேடா அப்படிங்கிறாங்க. முத்து அப்போ அவங்க வந்து யார் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் அவர் ஓடுகாலி இருக்காமலாம் மேடம், இவன் எனக்கு அண்ணன், இவன் பொண்டாட்டி தான் அது அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலி தான், எல்லோரும் சேர்ந்து தான் என்ன ஏமாத்துறதுக்குள்ளே வேலை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. மேடம் எனக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது மேடம், இவங்க தில்லாலங்கடிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது பயங்கரமான ஃப்ராடு தான் மேடம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே முத்து அதெல்லாம் தெரியாது, எனக்கு வந்து அந்த பார்லருக்கு வாங்க, பார்லர் ஏன் பார்லர்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க, அந்த பணத்தை செட்டில் பண்ண சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பு, இவன் எப்படி பார்லர் நம்மளை கேட்காம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க. எல்லோரும் போயிடுறாங்க. மனோஜ் அந்த ஆள் பலார்னு வாங்குவாங்க. இன்னும் எதுக்குமா கை நீட்டுவீங்க அப்படிங்கிறாங்க. அவள் யாரை கேட்டா பார்லரை வைத்தா, இதையும் எனக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என் மம்மி எனக்கே தெரியாது, இப்போ சொல்ல போய் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நின்ற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒன்றும் ஓடலை, அவங்க தான் பார்லர் ஓனர்னு அப்பாவும் சொல்கிறாங்க, முத்தும் சொல்கிறான். எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குமா, ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்றான், வேறு அவள் ஊருக்கு போயிருக்காங்க, எனக்கு என்னென்னே ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. டேய் ஒருவேளை வந்து அவள் வெளியில் போகிறதுக்கு பணம் காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லி விற்றுட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா
விற்று 10 மாதம் ஆச்சுங்க. அங்கே 10 மாதமாம்மா கையில் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் காலிங் பெல் அமுக்குறாங்க. அமுக்கும்போது கதவை திறக்குறாங்க. நாங்கள் பேங்க்லேருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. மனோஜ் பம்மிக்கிட்டே ரூமை பார்த்து போகிறாரு. டேய் வாடா அப்படிங்கிறாரு முத்து. என்ன சார் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. எங்கள் பேங்க்கில் வந்து ரோகிணி வந்து 4 லட்ச ரூபா கடன் எடுத்திருந்தாங்க. வட்டியோ அசலையோ கட்டவே இல்லை. கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, தரவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்போ கட்டுவீங்க அப்படிங்கும்போது கட்டுதன்னே ஏமாற்றிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வீடாக மாறிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் எங்கள் ஸ்டாஃபெல்லாம் பார்த்து இவங்க ஐடி குரூப்பு அவங்க ஹஸ்பண்ட் ஐடி குரூப்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா இவங்க கட்டலை. அவங்க சொன்ன டேட்லாம் தாண்டிடுச்சு, அதான் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு விஜயா கிடப்பு வராங்க. ஆமாம்மா, நானும் ரோகிணி ஒரு நாள் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்தாங்க. என்னோடய ஐடி கார்டையும் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஏன்டா வாங்கினா அப்படிங்கிறாங்க. கேட்டால் வித்யா தான் வந்து வாங்கி கேட்டால் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாம்மா. வித்யா அந்த பணத்தை கட்டிடுவா வச்சுருவான்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. எங்கே பாருங்கள் சார், அதெல்லாம் உங்கள் வீட்டம்மா சொல்கிறது பொய். கடன் எடுத்தது வந்து உங்கள் வீட்டம்மா தான் பொறுப்பு. சாட்சி தான் வித்யா போட்டிருக்காங்க. இவங்க தரலைன்னா தான் நாங்கள் வித்யாவை என்ன செய்யணும். ஒழுங்கு மரியாதையாக பணத்தை கட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா அவங்க புதுசை நீங்கள் கட்டுங்க. நீங்கள் தான் பெரிய பர்னிச்சர் கடை வச்சுருக்கீங்களாம்ல சிட்டியில் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த தலைவர் வந்து பர்னிச்சர் கடை வைக்கல. பர்னிச்சர் கடை வச்சுருக்கிறது எங்கள் அப்பா அண்ணாமலை. கடைக்கு அவனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது எங்கள் அப்பா சுய உழைப்பு. எங்கள் அப்பாவும் சர்க்காரில் உங்களை மாதிரி வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகி அந்த பணம் தான் சரிதானா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இந்த ரோகிணியை சீக்கிரம் வர சொல்லுங்கள். இல்லைன்னா நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இந்த வீடு இந்த ரோகிணி பேரில் தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. உன்னை விஜய் அலறுதாங்க. இல்லை வீடு என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் பையன் தானே இது அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. அவங்க கட்டலைன்னா அந்த வீடை மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாயிருது. என்னடா சொல்கிறாங்க, இந்த ரோகிணி வாங்கின கடனுக்கு நான் அந்த வீட்டை வச்சு கொடுக்கணுமா வைக்கணுமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே டே முத்து என்னடா நடக்குது அப்படிங்கிறப்ப ஒன்றும் புரியலை. இவங்க வேறு பணத்தை 27 லட்ச ரூபா வாங்கிட்டு வர்றதுக்கு என் மருமவ வந்து அங்கே போயிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கடன்காரங்களாக வராங்க. என்னென்ன ஒன்றும் புரியலை. அதுபோக மலேசியாவிலேருந்து 2 வயசானவங்க வந்திருக்குறாங்க. அவங்க வந்து மீனா வீட்டில் இருக்காங்கப்பா. இப்போ கொஞ்ச நேரத்தில் வருவாங்க. இப்போ ரோகிணி வந்து அவங்க அப்பா எங்கே இருக்காங்க, அவங்க குடும்பம் எங்கே இருக்குது, என்ன பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாமே வந்து வீட்டில் சொல்லியிருப்பாங்களா, அது அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்போம் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், அவங்க அப்பா பேர் என்னென்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும்பா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா எங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுமா தெரியும்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, டே முத்து அவங்கள கூப்பிட்டு வா என்னென்னு கேட்போம். ஏன்னா ரோகிணியை பற்றி ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. ரோகிணி யார் தான் என்ன வரணும்னு ஒன்றுமே புரியல. இந்த விஜயா வேற பார்வதிக்கு யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்காங்க மனோஜுக்கு பணம்னா போதும் வாயை பொழப்பான். யார் என்ன வரணும்னு ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டான். இப்படி தான் இருக்குது, நீ கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. அந்த 2 வயசான ஆளுங்களும் கூப்பிட்டு வராங்க. பார்த்தோன்னே இவங்களுக்கு மலேசியாவா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. உடனே ஆமாம் அப்படி தான் வந்து சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படிங்கிறாங்க. தம்பி இதெல்லாம் யார் அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அப்பா சார், இது எங்கள் அம்மா, இது எங்கள் அண்ணன், இது என் தம்பி, இது என் மனைவி, என் தம்பி பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்துலேயும் கூட்டு குடும்பமாக வாழ்கிறீங்களே, அதை நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் சந்தோஷம்தான் ஐயா அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது, ஐயா சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன இருக்கா பார்த்தீங்களா ஐயா ஓடுகாலி, இவனுடைய மனைவிக்கு வந்து மலேசியாங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த பிள்ளைக்கு அந்த ஊர் தானே எனக்கு தெரியல. எங்களுக்கு மலேசியாவுக்கு போய் பழக்கமோ வச்சோ எதுவுமே இல்லை. இப்போ அவங்க அப்பா இருக்க ஊர், அங்கே பிஸ்னஸ் பண்ணுற இடத்தெல்லாம் சொல்லுதாங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமான்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி, நான் பிறந்தது தமிழ்நாடாக இருந்தாலும் இருந்தது ஃபுல்லாக மலேசியா தான். அங்கே தான் பிஸ்னஸ். எனக்கு A to Z தெரியும். மலேசியா பூரா சுற்றிருக்கேன். உங்கள் சம்மந்தார் எந்த ஊரில் இருக்கார், என்ன பிஸ்னஸ் பண்ணான்னு சொல்லுங்கள், நான் உடனே இப்போ அவர்கிட்ட தொடர்பு கொள்வதுக்கு ஆள் அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எங்கள் சம்மந்தி இது பண்ண முடியுமா, எங்கள் சம்மந்தி உள்ளலாம் இருக்கார் அப்படிங்கிறாங்க. எங்கே இருந்தால் நாங்கள் இது பண்ணுறோங்க, நம்மளுக்கு அதுக்கெலாம் ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் சம்மந்தார் பேர் இது அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கம்பெனியில் அங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அளந்து விடுதாங்க. இதை கேட்டுட்டு அந்த மலேசியா தம்பதிகள் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே சொல்கிற மாதிரியான இடத்துல அப்படி ஒரு அமைப்பே கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்படி ஒரு அமைப்பே கிடையாது, அந்த இடத்துல வந்து சர்க்கார் கட்டடம்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா திருதுன்னு முடிக்காங்க. டேய் மனோஜ் என்னடா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் சொல்லலை, அந்த பார்லரம்மா பக்கா ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் தலையில் தூக்கி வச்சு ஆடினீங்க. இப்போ அந்த ரோகிணியம்மாவை பற்றி ஒவ்வொரு இதாக வந்துட்டுருக்கு.
சரி ரைட்டு நடக்கட்டும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே விஜயா சரியான கடுப்பில் இருக்காங்க. இவங்க போய்ட்டு வரேன் தம்பி அப்படின்னு சொல்லி மலேசியாக்காரங்க போயிடுறாங்க. ரோகிணி சொல்லுது எதுவுமே அப்போ உண்மை இல்லையா அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்கும்போது ரோகிணி கால் பண்ணுறாங்க மனோஜுக்கு. மனோஜ், எங்கள் அப்பாட்ட நான் பணம் வாங்கிட்டேன், வீட்டுக்கு பணத்தோடு வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னது பணத்தை வாங்கிட்டியா? உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டியா அப்படிங்க. ஆமாம், எங்கள் அப்பாட்ட வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி எப்போ வர அப்படிங்கிறாங்க. நாளில் காலைல வரேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே ஏம்மா ரோகிணி பணம் ரெடி பண்ணிட்டாலாம், காலைல வரலாம் அப்படிங்கிறாங்க. வரட்டும்டா, வந்தப்புறம் அவளுக்கு இருக்குது. இவங்க சொல்கிறது உண்மையா? இவன் முத்துக்குட்டி தான் நம்மளை சேர்க்குறாங்க, இவங்க சொல்கிறது உண்மையா, ரோகிணி சொல்கிறது உண்மையா அப்படி நம்மளுக்கு தெரியணும். நம்ம குடும்பத்தோடு மலேசியாவுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ரெடி பண்ணிடலாம், ரோகிணி தான் பணம் கொண்டு வரான்னு சொல்கிறாளாம்மா, நம்ம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. சரிடா, அதுக்குள்ளே ஏற்பாடு என்ன பண்ணணுமோ பண்ணு, இனிமேல் சரி வராது. ரோகிணி நம்மளை கேட்காம ஏகப்பட்டதை செஞ்சுருக்கா, இனிமேல் நம்மளை கேட்காம ரோகிணி ஒன்றுமே செய்யக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அது என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.